நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை அழகு தமிழில் நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலை வாணியற்றின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 17ஆம் நாளை உலக காது கேளாதவர்கள் நாள் என்று ஐநா அவை குறிப்பிடுகிறது. முதலாக இத்தாலியிலே தான் இப்படி ஒரு நாள் ஏற்படுத்தப்பட்டது. 1958 ஆண்டு உலக அளவில் இத்தாலியில்தான் காது கேளாதவர்களுக்கான ஒரு நாள், காது கேளாதவர்களினுடைய குறைகளை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு அந்த நாள் தொடங்கப்பட்டது. இதற்கான ஒரு இயக்கமே இத்தாலியில்தான் தொடங்கிற்று. உலகம் முழுவதும் எவ்வளவோ பேர் காது கேளாதவர்களாக இருக்கலாம். ஆனால் 1951ஆம் ஆண்டிலேயே காது கேளாதவர்களுக்கு நாம் எல்லா சலுகைகளையும் செய்து கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான நியாயமான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் அங்கே எழுந்து பிறகு அது உலக அளவிலும் பரவிற்று. இன்றைக்கும் காது கேளாதவர்களுக்கான ஒரு கூட்டமைப்பு உலக அளவில் இருக்கிறது. அதுவும் ரோமாபுரியிலே தான் முதலில் இருந்தது. பிறகு அங்கிருந்து 1987ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரையிலே ஃபின்லாண்ட் என்கிற நாட்டில் அந்த சங்கம் இருக்கிறது. WFD என்று சுருக்கமாக குறிக்கப்படுகிற வேர்ல்டு ஃபெடரேஷன் ஃபார் த டெஃப் என்கிற அந்த அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் காது கேளாதவர்களுக்கான ஒரு என்ன நோக்கத்தை முன்வைக்க வேண்டும் என்பதை முன்மொழிகிறது. கடந்த சில ஆண்டுகளில் என்ன நோக்கங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன என்று பார்த்தால், காது கேளாதவர்களுக்கான கல்வி, காது கேளாதவர்களுக்கான கலாச்சார ஈடுபாடுகள், காது கேளாதவர்களுக்கான சமத்துவம், ஈக்குவாலிட்டி ஃபார் த டெஃப் என்பது மிக அழுத்தமாக முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோரிக்கை. இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், இப்போது கண்ணாடி போட்டிருக்கிறவர்களை கேலி செய்கிறவர்கள் குறைவு. முன்பெல்லாம் கண்ணாடி போட்டுக்கொண்டு ஒரு பள்ளியிலோ கல்லூரியிலோ ஒரு மாணவன் வந்தால் அவனை சோடாபுட்டி கண்ணாடி என்று கூப்பிட்டு கேலி செய்வது அன்றைக்கு வழக்கமாக இருந்தது. இன்றைக்கு இந்த மூக்கு கண்ணாடி அணிந்திருக்கிறவர்களை யாரும் கேலி செய்வதில்லை. காரணம், 180 பேர் நாம் எல்லோருமே அணிந்திருக்கிறோம். இது மிக பலரால் அணியப்பட்டதற்கு பிறகு யாரும் யாரையும் கேலி செய்வதில்லை. ஆனால் இன்றைக்கும் காது கேளாதவர்கள் காதில் பொருத்தி வைத்திருக்கிற அந்த கருவி வயதானவர்கள் வைத்திருப்பதை தாண்டி சின்ன பிள்ளைகள், பள்ளிக்கூட மாணவர்கள் அந்த காது கேளாதவர்கள் அந்த கேட்கும் கருவியை பொருத்தி கொண்டிருந்தால் இப்போதும் அது கேலிக்கு உரியதாகத்தான் இருக்கிறது. அதற்கு காரணம், பெரும்பான்மையானவர்கள் அந்த கருவியை அணிந்திருக்கவில்லை என்பதுதான். இங்கு ஜனநாயகம் என்பதே எல்லாம் பெரும்பான்மையினர் வைக்கிற சட்டமாக ஆகிவிடுகிறது. இந்த காது கேளாமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள்? சிலருக்கு ஒரு காது மட்டும் கேட்காது, சிலருக்கு 2 காதுகளும் கேட்காது. அந்த காது கேளாத நிலையிலும் 4 நிலைகள் இருக்கின்றன என்று மருத்துவ அறிவியல் கூறுகிறது. அதனை ஆங்கிலத்தில் மைல்டு, மாடரேட், சிவியர் அண்ட் ப்ரொஃபவுண்ட் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். தொடக்க நிலை, மத்திய நிலை, முற்றிய நிலை, முழுவதும் காது கேளாத நிலை என்று 4 நிலைகள் இருக்கின்றன. இந்த 4 நிலைகளுக்குமே எது காரணம், ஏன் ஒருவருக்கு இயற்கையில் அந்த உறுப்பு செயல்படாமல் போகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அதற்கும் குறிப்பாக 4 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, மரபு வழியில், மரபு அணுக்களின் காரணமாக, ஜெனட்டிக்ஸ் என்று சொல்கிறோமே, அந்த மரபு வழியின் காரணமாக அப்படி காது கேளாமல் போகக்கூடும். அந்த ஒருவரினுடைய தலைமுறையினர், மூத்த தலைமுறையினர் காது கேளாமல் இருந்திருந்தால் அதனுடைய மரபு வழி பாதிப்பு இந்த பிள்ளைக்கு வந்து சேர்ந்திருக்கலாம். அது ஒன்று. இன்னொரு பக்கத்தில் பார்த்தால், கூடுதலான ஒலி, கூடுதலான ஓசை, தேவையற்ற சத்தங்கள் நம் காதுகளை கேளாத செவிகளாக ஆக்குகின்றன. மூன்றாவதாக, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், வயது முதிர்ந்தவர்கள் அகவை கூடுதலாக ஆகிற நேரத்தில் காது தன்னுடைய செயலை இழந்து விடுகிறது. நான்காவதாக, கிருமிகள் காரணமாக, நோய் தொற்று காரணமாக காது கேளாத நிலை ஏற்படலாம். இதில் இந்த நோய் தொற்று, இன்ஃபெக்ஷன் என்று சொல்கிறோமே, இந்த நோய் தொற்று காரணமாக
காது கேளாமல் போகிற நிலை இருக்குமானால் அது தொடக்க நிலையாக இருந்தால் மிக எளிதில் குணப்படுத்தி விடலாம். அதுவே முற்றிய நிலைக்கு வருகிற போது அதை குணப்படுத்துவது சற்று கடினமாக இருக்கிறது. எனவே மரபு வழி காரணமாக அது நிகழுமானால் நம்மால் அதை உடனடியாக தடுத்து விட முடியாது. தொற்று நோய்களால் வருமானால் அந்த நோய் தொற்றினை குறைப்பதற்கு இன்றைக்கு எத்தனையோ மருந்து மாத்திரைகள் வந்திருக்கின்றன. மூன்றாவது, வயதாவதன் காரணமாக அந்த கேட்கும் சக்தி இழந்து போவதென்பது என்றைக்கும் வயது கூட கூட கருவிகளே கூட செயல்களை இழந்து விடுகின்றன. நம் உடம்பில் இருக்கிற எலும்புகள் கூட தேய்ந்து விடுகின்றன. அப்படி எல்லா உடல் உறுப்புகளும் தங்களினுடைய செயல்பாட்டில் சற்று குறைவு ஏற்படுகிற நிலைமைக்கு ஆளாவது இயற்கைதான். இவை மூன்றையும் தாண்டி இந்தியா போன்ற நாடுகளிலே வாழ்கிறவர்களுக்கு மிக பெரும்பான்மையாக தேவையற்ற ஒலிகள் காதுகளில் பாய்வதனாலும் அவர்கள் அந்த கேட்கும் திறனை இழந்து விடுகிறார்கள் என மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிலே WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகிற உலக உடல்நலம் சார்ந்த ஒரு பேரமைப்பு இளைஞர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறது. காதுகளிலே கருவிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் பாடல்களை கேட்கலாம், பிழையில்லை. ஆனால் அது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு மேல் போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். சில பேர் காது மாதிரியே அதுவும் அவர்களுக்கு ஒரு உறுப்பாக ஆகிவிட்டதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். தொலைபேசிகளுக்கான கருவிகள் காதுகளிலே பொருத்தப்பட்டிருக்கின்றன. பாடல்களை கேட்பதற்கு எப்போதும் காதுகளிலே அவர்கள் அதனை பொருத்தி கொண்டுதான் இன்றைக்கு இளைஞர்கள் நடக்கிறார்கள், படிக்கிறார்கள், தூங்குகிறார்கள். 24 மணி நேரமும் உங்கள் காதுகளில் ஒலி பாய்ந்து கொண்டே இருக்குமானால் அது உங்களினுடைய காதுகளை, செவிகளை கண்டிப்பாக பாதிக்கும் என்று இன்றைக்கு மருத்துவ அறிவியல் சொல்லுகிறது. ஆகையினால் இதனை நாமத்தான் ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். தேவையற்ற ஒலியை மேலை நாடுகளிலே பார்க்கலாம். மகிழ் உந்துகளிலே கூட இந்த சத்தம் வெளிவருவதில்லை. அதில் இருந்து நாம் சொல்லுகிறோமே அந்த ஹார்ன் என்று, அந்த ஹார்ன் சத்தம் அங்கே கேட்பதே இல்லை. ஆனால் இங்கே தெருக்கள் முழுவதும் அந்த இரைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பல்வேறு விதமான இரைச்சல்களுக்கு நம் செவிகள் ஆளாகின்றன. எனவே அதன் காரணமாகவும் நாம் கேட்கும் திறனை இழந்துவிடக்கூடும். செவி புலன் என்பது மிக தேவையானது. வள்ளுவரை பொறுத்தளவு படிப்பதை விட கேட்பது சிறந்தது என்று சொல்லுவார். கற்றிலன் நாயினும் கேட்க என்பார். கேள்வி என்பதை ஒரு பெரிய செல்வம், செல்வத்துட் செல்வம், செவி செல்வம் என்பார். கேள்வி என்றே ஒரு அதிகாரத்தை அமைப்பார். எனவே கேட்டல் என்பது நம் வாழ்வின் ஒரு மிகப்பெரிய தேவையான பகுதி. அந்த கேட்டலினால் பெறுகிற செல்வத்தை நாம் ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த செவிப்புலனை இழந்திருக்கிறவர்களை கேலி செய்வது நம்முடைய திரைப்படங்களில் மிக பெரும்பான்மையாக இடம்பெறுகிறது. நம்முடைய திரைப்படங்களில் நகைச்சுவை காட்சிகள் பல காது கேளாதவர்களை மையமாக வைத்தே உருவாக்கப்படுகின்றன என்பதை நாம் அறிவோம். இது அவர்களை காயப்படுத்தும் என்பதை நாம் உணர வேண்டும். எப்படி கண் பார்வை குறைந்திருக்கிறதோ, எப்படி நடப்பதற்கு கால்களிலே பலருக்கு இன்றைக்கு வலி இருக்கிறதோ, அதுபோல செவித்திறன் குறைதலும் இயற்கைதான். அவர்களுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை கேலி செய்யக்கூடாது என்கிற உணர்வை ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த காது கேளாதோர் நாள் என்கிற இந்த நவம்பர் 17 பயன்படட்டும்.